السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله واسع المغفرة، أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خير يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸனஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிகு ரமதானுடைய மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு அமல்களை இரவிலும் பகலிலும் செய்து கொண்டிருக்கிறோம். ரமதானை நாம் நிறைவு செய்வதற்கு இன்னமும் குறிப்பாக ஒரு 12 நாட்கள் மட்டும் இருக்கிற இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எப்படி இந்த புனிதமான ரமதானை அடைகிற நசீபை கொடுத்து அதில் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லமல்களை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தானோ, எதிர்வரும் காலங்களில் பல ரமதான்களை அடைந்து நற்கர்மங்களை செய்து உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாக திறக்கப்பட்டிருக்கும் மன்னிப்பின் வாசல் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது படர்ந்து விரிந்து பரவலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் படைப்பின் பிரம்மாண்டம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பின் அழகு நம்மை அசந்து போக வைக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பின் நேர்த்தி நம்மை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பின் கீர்த்தி நம்மை திகைப்பில் ஆழ்த்துகிறது. அல்லாஹ்வுடைய படைப்பின் அறிவும் ஆற்றலும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது, செயல்பட வைக்கிறது. அப்படிப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் பெற்ற மனித சமூகம் கொஞ்சம் மனசாட்சியோடு நேர்மையோடு நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹுவின் ஆசையை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸனஹு தஆலா திருமறையிலே ஒரு சூறாவை பதிவு செய்கிறான். சூரத்து ஷம்ஸ் என்றதற்கு பெயர். அந்த சூறாவிலே அல்லாஹ் ஸனஹு தஆலா 7 விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். பொதுவாகவே உலகத்தில் சத்தியமிடுவதென்றால் நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? என் பிள்ளையின் மீது சத்தியமாக, என் தொழிலின் மீது சத்தியமாக, என் மனைவியின் மீது சத்தியமாக, குர்ஆனின் மீது சத்தியமாக என்று சொல்லாம் சத்தியங்கள் பல வகைகளாக உலகத்தில் பரவலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் சத்தியம் செய்வதானால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற அழகான வழிகாட்டுதல் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஸனஹு தஆலா 7 தன்னுடைய படைப்புகளின் மீது படைத்த இறைவன் 7 பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அந்த பொருள், அந்த படைப்பு எவ்வளவு பலமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 7வதாக அல்லாஹ் சத்தியமிடுகிறான், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, அந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று நம்முடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல வருகிறான். 7 விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு 7வதாக வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, இந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த ஆத்மாவிற்கு எது நன்மை எது தீமை என்பதை நாம் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதை விளங்குகிற அறிவும் அதை விளக்குகிற ஆற்றலும்
புரிகிற அறிகிற அந்த செய்திகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்து நல்லதை தன் ஆத்மாவிற்கு கொடுத்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன் ஆத்மாவிற்கு தீயதை புகட்டினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறான். என்றால் நாம் யோசிக்க வேண்டும், உலகத்தில் நமக்கு நன்மை எது தீமை எது என்பதை இறைவன் விளக்கி இருக்கிறான். விளங்குகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறான். நன்மை எது தீமை எது என்பதை இறைவன் நமக்கு அறிகிற புரிகிற ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் நன்மை செய்தவர்கள் வெற்றியாளர்கள், யார் தீமைகளோடு உலகத்தில் பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் மாபெரும் பாவிகள் என்பதை தாண்டி நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறான். கனியத்திற்குரியவர்களே, வான்மறையினுடைய வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 2 வகையான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருளாளன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமானை சுமந்திருக்கிற மக்களுக்காக வேண்டி நல்லவர்களுக்காக வேண்டி சுவனத்தை படைத்திருக்கிறான் என்று ஒரு பக்கத்தில் இறைவன் பதிவு செய்கிறான். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது உண்மையில் நம் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. மறுபக்கத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய வான்மறையினுடைய வசனங்களை வாசிக்கிற பொழுது அல்லாஹ் கடுமையானவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ்வுடைய விசாரணை நேர்மையாக நீதியாக நடக்கும், அல்லாஹ்வுடைய சோதனை என்பது சமீபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதனை என்பது கொடூரமானது, பாவிகளுக்காக வேண்டி நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்ற வசனங்களை வாசிக்கிற பொழுது உண்மையில் உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது என்பதை தாண்டி அந்த அச்சம் நம் வாழ்வில் நீடித்து விடுமோ என்கின்ற பயங்கரமும் நம் வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுருங்க சொல்வதானால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் இறைமறை வசனங்கள் சொல்லித் தருகிற செய்தி இதுதான். நல்லவர்கள் எந்த காலத்திலும் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். உலகத்தில் பாவிகளாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகத்தான் இம்மையிலும் மறுமையிலும் மாறும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய வான்மறையின் மூலம் வசனங்களின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பாவம் மன்னிப்பு தௌபா என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாவத்திலிருந்து பரிகாரமாக, பாவத்தினுடைய மீழ்ச்சியாக, பாவத்தினுடைய பிராயச்சித்தமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தௌபாவை தந்திருக்கிறான். அந்த தௌபா இந்த ரமதானில் நமக்கு தேவை. அதை தேடுவது அவசரம் என்பதை அல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களின் பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரே வழி தௌபா என்பதை அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக வசனங்களின் வாயிலாக இறைவன் பதிவு செய்கிறான். நாமும் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். 2வது 10 அவுசத்துஹு மக்ஃபிரா, 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10 இறைவனிடத்தில் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கிற அந்த 10 இருக்கிறோம். அந்த 2வது 10 நிறைவு செய்ய இருக்கிறோம். இறைவனிடத்தில் நிரப்பமாக நம்முடைய பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு தேட வேண்டிய அவசரமும் அவசியமும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கஃபூருர் ரஹீம் என்ற வசனங்களை பல இடங்களில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வரா? கஃபூர் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் என்றால் அருளாளன். முதல்ல அல்லாஹ் மன்னிப்பதான் முற்படுத்துகிறான். 2வதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருளை பிற்படுத்தி காட்டுகிறான். முதலில் அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி பல இடங்களில் குர்ஆன் பதிவு செய்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். யார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிரப்பமாக இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களில் ஆயத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குர்ஆனிலே மக்ஃபிரத்தை இரண்டாவதாக, ரஹமத்தை முதலாவதாக அல்லாஹ் பேசுகிறான். அதை அல்லாஹ் சொல்ல வருவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ரஹமத்தை முழுமையாக நாம் பெற்றுவிட்டால் மக்ஃபிரத்தை நம்மால் முழுமையாக பெற முடியும். அப்படி ரஹமத்தை பெறாதவர்கள்,
ரஹமத்தினுடைய 10 கடந்து வந்திருக்கிறோமே, ரஹமத்தை பெறாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் உலகத்தில் ஒரு வகை அல்ல, பல வகைகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இடத்தை வைத்து பாவங்கள் மாறுபடுகிறது, நேரத்தை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது, பொருட்களை வைத்து பாவங்கள் வேறுபடுகிறது, வயது வரம்பை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. எல்லா பாவங்களும் ஒன்றல்ல. உதாரணத்திற்கு நான் 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இடம் இருக்கிறது, பாவங்கள் வித்தியாசமாகிறது. நேரத்தை குறித்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பொருட்களை குறித்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. வயது வரம்பை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. முதல்ல இடத்தை எடுத்துக்கொள்வோம். சாதாரணமான இடத்தில் செய்கிற ஒரு சிறிய பாவம், அதே பாவத்தை காபத்துல்லா என்கின்ற இடத்தில் அந்த ஹரம் ஷரீஃபிலே நாம் செய்கிற பொழுது இதே பாவம்தான். இதற்கான பாவம் என்பது, பாவத்தினுடைய விளைவு என்பது குறைவானதாக மற்ற இடங்களில் இருக்கிறது. அதே காபாவினுடைய இடத்தில் ஹரம் ஷரீஃபிலே நாம் அதே பாவத்தை செய்கிற பொழுது அதற்கான வினை என்பது நாம் கொஞ்சம் வித்தியாசமாக சந்திக்க நேரிடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரே பாவம்தான் இங்கே செய்கிற பொழுது அது சாதாரணமான பாவமாக இஸ்லாமிய பார்வையில் கருதப்படுகிறது. அதே பாவம் காபத்துல்லாவினுடைய இடத்தில் நாம் போய் செய்கிற பொழுது அது பிரம்மாண்டமான பாவமாக, அழியாத பாவமாக மாற்றப்படுகிறது. என்றால் இடத்தை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. நேரத்தை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. எப்படி நேரத்தை வைத்து என்றால், 11 மாதங்களில் நாம் செய்கிற பாவம், உதாரணத்துக்கு 11 மாதத்தில் நம்ம எத்தனையோ ஃபர்லான தொழுகைகளை தொழாமல் விட்டிருப்போம். ஒரு தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கான பாவம் அல்லாஹ் ஒரு பாவத்தை மட்டும்தான் எழுதுகிறான். ஒரு ரக்காயத்துக்கு ஒரு பாவம். ஆனால் ஒரு மனிதர் ஃபஜர் தொழுகையை விட்டுவிடுகிறார் என்றால் மற்ற மாதங்களில் 2 ரக்காயத்திற்கு 2 பாவங்கள் எழுதப்படுகிறது. ஆனால் ரமதானுடைய நேரங்களில், ரமதானுடைய நேர காலங்களில் ஒரு மனிதர் ஒரே ஒரு தொழுகையை, ஃபர்லான தொழுகையை விட்டுவிட்டார் என்றால் அவருக்கு 140 பாவங்கள் எழுதப்படுகிறது. என்றால் நேரத்தை பொறுத்து, நேரத்தை குறித்து, நேரத்தை வைத்து பாவங்கள் உலகத்தில் வித்தியாசப்படுவதை நம்மால் கொஞ்சம் அறிய முடிகிறது. பொருட்களை வைத்து பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. கிரிக்கெட் என்றது ஒரு விளையாட்டு. அது விளையாட்டாக இருக்கும் வரை மார்க்கம் அனுமதி தருகிறது. அதே கிரிக்கெட்டை சூதாட்டமாக மாறுகிற பொழுது மார்க்கம் அதை அறவே வேண்டாம் என்று சொல்கிறது. ஒரே பொருள்தான், பந்தும் மட்டையும் தான் இருக்கிறது. அதை விளையாடுவதற்கான மைதானங்கள் இருக்கிறது. ஒரே பொருட்கள் தான். அதை நாம் விளையாட்டாக செய்கிற பொழுது மார்க்கம் அனுமதி தந்திருக்கிற மார்க்கம். அதே சூதாட்டமாக பணம் கட்டி விளையாடுகிற பொழுது மார்க்கம் அதை தடை செய்கிறது. செஸ் ஒலிம்பியா என்று சொல்கிறோமே, செஸ் விளையாட்டு, அது விளையாட்டிற்கு கூட விளையாடக்கூடாது. ஒரு பொருட்களை வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தானே, சில பொருட்களை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு. ஆனால் மார்க்கம் அதை விளையாட்டாக கூட நீங்கள் விளையாடக்கூடாது, பெரும் பாவம் என்று இஸ்லாம் நமக்கு பொருட்களின் மூலமாக வரக்கூடிய பாவங்கள், அதன் மூலமாக விளைவுகளை நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஒரே பொருள்தான், அதை விளையாட்டாக செய்கிற பொழுது கிரிக்கெட் மார்க்கத்தில் ஹலால். மறுபக்கத்தில் அதே கிரிக்கெட் சூதாட்டமாக மாறிவிட்டால் அது ஹராமாக இஸ்லாமிய பார்வையில் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வயது வரம்பிலே பாவங்கள் வித்தியாசப்படுகிறது. சிறியவர்கள் செய்கிற பாவம், பெரியவர்களுடைய பாவம் கொஞ்சம் விளைவு அதிகமானது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் திருமணத்திற்கு முன்னால் விபச்சாரம் செய்துவிட்டான். மார்க்கத்தில் அவனுக்கு 80-100 கசேடிகளை தர வேண்டும் என்று மார்க்க தீர்ப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. இது எப்ப? வயது வரம்பு எப்ப? திருமணத்திற்கு முன்னால் ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனுக்கான தண்டனை மார்க்கத்தில் 80 கசையடிகளை அடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் மறுபக்கத்தில் திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு வயது வித்தியாசமாக மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, பாவத்தினுடைய வகைகள் இருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் சிலதை செய்வது பாவம், சில நேரங்களில் சிலதை விடுவது பாவம். சிலதை செய்வது பாவம், சில நேரங்களில் சில அமல்களை விடுவது பாவம். எந்த அமலை விடுவது பாவம்? தொழுகையினுடைய நேரத்தில்
தொழுகையை விடுவது பாவம். தொழுகையினுடைய நேரமே இல்லை, தொழக்கூடாத நேரங்கள் என்று 3 நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் தொழுவது பாவம். தொழுகையினுடைய நேரத்தில் தொழுகையை விடுவது பாவம், தொழக்கூடாத நேரத்தில் தொழுவது பாவம் என்று நேரத்தினுடைய அந்த பாவத்தினுடைய வகைகளை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்லீஸிடத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யும்படியாக சொன்னான், அதை விட்டுவிட்டான். அதனால் அவன் பாவியாக அல்லாஹ்வினுடைய பார்வையில் கருதப்பட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா செய்யல, அல்லாஹ்வின் பார்வையில் அவன் பாவி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், அந்த விஷயத்தை செய்யாதீர்கள் என்று. அவர்கள் செய்தார்கள். அதனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் அவர்கள் பாவியாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்ய சொன்னால் செய்யாமல் போவது பாவம், அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்வது பாவம். இப்படியே உலகத்தில் பாவங்கள் பரவலாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, பொய் சொல்வதை மார்க்கம் எந்த விதத்திலும் அனுமதி தரவில்லை. ஆனால் மனைவியிடத்தில் சமாதானத்திற்காக வேண்டி, மனைவியிடத்தில் பாசத்திற்காக வேண்டி பொய் சொல்வதை மார்க்கம் அனுமதியாக சொல்லித் தருகிறது என்றால் பாவத்தினுடைய வகைகள் பல வகைகளாக இருக்கிறது. எல்லா பாவங்களும் ஒன்றல்ல, எல்லா பாவங்களும் ஒரே பாவத்தை சுமக்கக்கூடியதல்ல, பாவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறான், இன்னல்லாஹ வாசிஉல் மக்ஃபிரா. பாவங்கள் எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, பாவத்தை நீங்கள் எந்த வயதில் செய்தாலும் சரி, இன்னல்லாஹ வாசிஉல் மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்றால் பாவம் மன்னிப்பு என்பது நம் வாழ்வில் அவசியமானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து கேட்டார், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வை அழைக்கிறார், அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவார்? நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கூப்பிட்டா அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்ட்டு ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லப்பைக், இதோ ஆஜராகிவிட்டேன், இதோ என் அடியானே, என்னை அழைத்தாயே, உனக்கு நான் பதில் தருகிறேன், என்ன வேணும் கேள் என்று அல்லாஹ் உடனே லப்பைக் என்று நம்முடைய அழைப்பிற்கு இறைவன் பதில் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த சஹாபி கேட்டாரே, ஒரு முஜாஹித், போர் செய்த ஒரு போராளி அல்லாஹ்வை அழைத்தான், அல்லாஹ் லப்பைக் என்று சொல்கிறான். ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை அழைத்தான், அல்லாஹ் லப்பைக் என்று அவருக்கு பதில் சொல்கிறான். ஒரு இறைநேசர் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு லப்பைக் என்று பதில் சொல்கிறார். ஒரு பாவி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் முகத்தை திருப்பிக் கொள்வானா என்று நபித்தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் லப்பைக் என்று இதோ சொல்லு மனிதனே, நான் வந்துவிட்டேன் என்று ஒரு முறை மட்டும்தான் அவர்களின் அழைப்பிற்கான பதிலை இறைவன் தருகிறான். ஆனால் ஒரு பாவி அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது 3 தடவை லப்பைக் லப்பைக் லப்பைக், இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கான அழைப்பிற்கான பதிலை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவுபடுத்துவார்கள். மற்றவர்கள் எல்லாம் தன் அமலை காட்டுவதற்காக வேண்டி, ரப்பே நான் நோன்பாளியாக இருக்கிறேன், ரப்பே நான் போர் செய்து விட்டு வந்திருக்கிறேன், ரப்பே நான் இபாதத்துகளை செய்திருக்கிறேன் என்று தன் அமல்களை அல்லாஹ்விற்கு முன்னால் காட்டுவதற்காக வேண்டி அழைக்கிறார்கள். அதனால் அந்த அழைப்பிற்கு ஒரு முறை மட்டும்தான் பதில் அளிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பாவி தன் அமலை காட்டுவதற்கு அல்லாஹ்வை அழைக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வை அழைக்கிறான், அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை பெறுவதற்கு அழைக்கிறான். அதனால் என்னுடைய மக்ஃபிரத்தை, என்னுடைய ரஹ்மத்தை தேடக்கூடிய அதிகாரிகள் மீது என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் 3 முறை பதில் சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கேட்கே ஆக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து ஒரு பெண்மணி கேட்டாங்க, இது மாதிரி நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், 2 பாவங்களை செய்து விட்டேன்,
முதல் பாவம் என்ன தெரியுமா? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நின்று அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பாவம் இல்லை, முதல் பாவத்தை சொன்னாங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அமைதியாக கேட்கிறார்கள். இரண்டாவது அந்த பெண் சொன்னால், அந்த விபச்சாரத்தின் மூலமாக ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது, அந்த குழந்தையை நான் கொன்று விட்டேன், கொன்று அடக்கம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டபொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என் பக்கத்தில் நிற்காதே, போகிவிடு என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நடக்க துவங்கி விட்டார்கள். மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். மாணவி மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். வந்து கேட்டார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நாயகமே, நான் வந்து கொண்டிருக்கிற பாதையில் ஒரு பெண்மணி என்னிடத்தில் 2 பாவங்களை சொல்லி மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார். நான் சொன்னேன், உன் குழந்தையை விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தையை நீ கொலை செய்து விட்டாயே, அடக்கம் செய்து விட்டாயே, உனக்கு மன்னிப்பே இல்லை என்று நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். நாயகமே, இதில் மார்க்க தீர்ப்பு என்ன என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நீனும் உன்னை அழித்துக் கொண்டாய், அந்த பெண்ணையும் நீ அழித்து விட்டாய் என்றார்கள். இவருக்கு ஒன்றும் புரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்றானே, அல்லாஹ்வே மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிற பொழுது, மன்னிப்பினுடைய வாசல் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ அந்த பெண்ணிடத்தில் எப்படி தீர்ப்பு சொல்வாய் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுகெடுத்துக் கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இதை கேட்ட உடனே மதீனாவுடைய வீதிகளில் வீதியாக செல்கிறார்கள், இரவு பகலாக நடக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் தவறான தீர்ப்பை சொல்லிவிட்டோமே என்று தேடி ஓடி செல்கிறார்கள். அந்த பெண்ணை ஒரு இடத்தில் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசீதி சொன்னார்கள் என்ற சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அந்த பெண் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு சஜிதாவிலே விழுந்தால் இரண்டாவது முறை எழுந்து நின்று மீண்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சஜிதாவிலே விழுந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் இரண்டாவது சஜிதாவிலே விழுந்ததற்கு பின்னால் எழுந்திருக்கவில்லை, மரணமடைந்த நிலையில் நான் அவளை பார்த்தேன் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. யார் மன்னிப்பு கேட்காலும், எந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே தேம்பி அழுகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்பொழுதுதான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், ஏன் அழ வேண்டும் என்று கேட்டார்கள். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இல்ல நாயகமே, நான் ஒரு பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன், உலகத்தில் யாரும் செய்யாத பாவத்தை நான் செய்திருக்கிறேன், உலகத்தில் செய்யக்கூடாத பாவத்தை நான் செய்துவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில், அப்படி என்றால் என்ன பாவத்தை நீங்கள் செய்து கொண்டீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க சொன்னாங்க, எனக்கு அழகான ஒரு பொம்பளை பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பெண் குழந்தைக்கு 2 வயது ஆனது. பேச துவங்குகிற பொழுதே பாப்பா அபி, என்னுடைய தந்தையே என்று சொல்லிதான் என் குழந்தை பேச துவங்கியது. என் குழந்தையினுடைய அழகு பிரம்மாண்டமானது. சூரியன் அழகா, என் குழந்தை அழகா என்று பார்த்தால் சூரியன் தோற்று போகும் என் குழந்தையினுடைய அழகிற்கு முன்னால். சந்திரன் அழகா, என் குழந்தை அழகா என்று பார்த்தால் சந்திரன் தோற்று போகும். பௌர்ணமி நிலவு அழகா, என் குழந்தை அழகா என்று பார்க்கிற பொழுது பௌர்ணமி நிலவு தோற்று போகும், என் குழந்தை அவ்வளவு அழகாக இருக்கும். என் மீது அந்த அளவிற்கு அன்பும் அக்கறையும் உடையதாக என் குழந்தை இருந்தது. நாயகமே, 3 வயது ஆனது. பெண் குழந்தை என்றால் அரேபிய தீபகற்பத்தில் ஒரு விதமான இழிவும் அசிங்கமும் மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருந்தது. பெண் குழந்தை என்று சொன்ன பொழுது நான் அந்த குழந்தையை இழிவாக நினைத்தேன். எனக்கு அவமானமாக இருந்துச்சு, பெண் குழந்தை பிறந்து விட்டாளே என்று. ஆனாலும் என் மீது அலாதியான பாசம், என் மனம் கேட்கவில்லை. இல்லை, நமக்கு இந்த குழந்தை தேவையில்லை என்று சொல்லி பாலைவனத்திற்கு என் குழந்தையை நான் அழைத்து சென்றேன். அழைத்துட்டு போய் பாலைவனத்தில் நான் பள்ளத்தை நோன்ற யார சொல்லலா, அத்தா விளையாடுறதுக்கு பாப்பா விளையாடுறதுக்காண்டி தான் பள்ளம் நோன்றார் என்று என் பிள்ளையும் என்னோடு சேர்ந்து பள்ளம் தோண்டுகிறது. பள்ளம் தோண்டியதற்கு பின்னால்
ஈவு இறக்கம் இல்லாமல் என் உள்ளங்கள் எல்லாம் கல்லாக மாறிப்போய் என் குழந்தையை அதே பள்ளத்திலே போட்டு மண்ணை நான் போடுகிறேன். விளையாட்டுக்குத்தான் அத்தா மண்ணை போடுறார் என்று இந்த பிள்ளையும் அந்த மண்ணட்டை இப்படின்னு தட்டி விளையாடிச்சு அவர் வர்ணிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது உள்ளங்கள் எல்லாம் ரணமாக மாறி போகிறது. அத்தா விளையாடுறாரு, மண்ணை மேலே போடும்போது தண்ணியை நம்ம நீச்சல் குளத்தில் இருந்தால் தண்ணியை தள்ளி விடுகிற பொழுது இப்படி தடுப்போமே, அது மாதிரி அந்த 3 வயது குழந்தை அத்தா மண்ணை போடும் நேரத்தில் அந்த குழந்தை இப்படியும் அப்படியுமாக தட்டிவிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே உடல் முழுக்க மண்ணாக மாறிவிட்டது. வாயிலே மண் போகிறது. அந்த குழந்தை சொன்னது, அத்தா என்னுடைய வாயில மண்ணு போகுது அத்தா. அடுத்து என்னுடைய பிள்ளையினுடைய சுவாசத்திலே அந்த மண்ணுடைய துகள்கள் போய் சேருகிறது. அந்த குழந்தை சொன்னது, பாப்பா என்னால் சுவாசிக்க முடியல, மூச்சு திணறுது என்று என்னிடத்தில் சொல்கிறது. மீண்டும் நான் மண்ணை போட்டேன், கண்களுக்கு போய் சேர்ந்தது. பாப்பா என்னால் கண்ணை திறந்து உங்களை பார்க்க முடியல. அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை அந்த சஹாபி கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள். நாயகம் அதை கேட்டு தேம்பி அழுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலே போட்டேன், கண்ணிலே படுகிற பொழுது பாப்பா எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, உங்களை என்னால் கண் திறந்து பார்க்க முடியவில்லை, ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண்ணை அடக்கம் செய்துவிட்டேன். நாயகமே இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுதும் என் பிள்ளை அலறிய சப்தம் என் காதில் கேட்கிறது, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரும் பாவம் அல்லவா செய்து விட்டாய், நீ மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். 40 நாள் இரவும் பகலுமாக அழுதி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடினார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, ரப்பிற்கு முன்னால் மனம் திறந்து கல்வை திறந்து மண்டியிட்டு நாம் அமர்ந்து அழுகிற பொழுது எல்லா விதமான பாவங்களும் அழிக்கப்படும் என்பதுதான் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தௌபா எப்படி இருக்கணும் தெரியுமா? வெறுமன உதட்டளவில் நம்முடைய தௌபா இருந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா, அல்லாஹ் தெரியாமல் செஞ்சுட்ட மனுஷரே, அப்படி அல்ல, உதட்டளவில் அல்ல நம்முடைய தௌபா, உள்ளத்தால் நாம் தௌபா செய்ய வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுடைய காலத்திலே கொடுங்கோல் அரசன், கடுமையான ஆணவம் பிடித்த அரசன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவனுடைய காலத்திலே ஒரு மனிதர் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். காபத்துல்லாவினுடைய திரை பிடித்து தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்தா, பக்கத்தில் வந்து கேட்டா, என்னப்பா செய்கிறாய் என்று. எனக்கு கண் பார்வை தெரியாது, அதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்குடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? நான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்திருக்கிறேன், கொடுங்கோல் அரசன். அப்படியா என்று அந்த கண் தெரியாதவர் கேட்டுக்கொண்டார். நானும் காபத்துல்லாவை தவாப் செய்ய போகிறேன். 7 சுத்தணும் காபத்துல்லாவை. 7வது சுத்து முடிஞ்ச உடனே உனக்கு கண் பார்வை தெரியவில்லை என்றால் உன் கழுத்தை எடுத்து விடுவேன் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த கண் தெரியாத மனிதரிடத்தில் சொல்கிறார். முதல் சுற்று முடிகிறது, 2ஆம் சுற்று முடிகிறது, 5ஆம் சுற்று முடிந்ததற்கு பின்னால் சொன்னார், 5 சுற்றுகள் முடிந்து விட்டது, இன்னும் 2 சுற்றுகள் தான் தவாஃப் நிறைவடைந்துவிடும். இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் தேம்பி அழுது கேட்கிறார். காபாவினுடைய திரைபிடித்து அடம் பிடித்து கேட்கிறார். 7 சுற்றுக்கள் முடிந்ததற்கு பின்னால் கண் தெரியாத மனிதரை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழைத்து, இப்பொழுது உனக்கு கண் தெரிகிறதா என்று கேட்டார். நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், ரப்பே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இப்படி சொல்லிட்டாரு, கண் தெரியலனா உன் கழுத்து இல்லாமல் போய்விடும், கண்ணுக்கு நான் கழுத்தை இழக்க நேரிடும், ரப்பே எனக்கு நீ பார்வையை தந்தே ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் அடம் பிடித்து கேட்டேன். அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கு கண்ணை கொடுத்தான் என்று சொன்ன பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், நீ அடம் பிடித்து கேட்டதா அல்லாஹ் தரவில்லை, இத்தனை நாளா உன் உதட்டால் கேட்டாய், அதனால் அல்லாஹ் தருவதற்கு தாமதப்படுத்தினான், இப்பொழுதுதான் கழுத்து போகிவிடுமே என்று உள்ளத்தால் கேட்டாய், அதனால் உடனடியாக அல்லாஹ் கொடுத்தான் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த கண் தெரியாத மனிதரிடத்திலே சொன்னார் என்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அது போலதான் தௌபா என்பது வெறுமன உதட்டளவில் இருக்கக்கூடாது, நாவளவில் இருக்கக்கூடாது. நம்முடைய கல்புகளை திறந்து கல்புகளால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். எல்லா விதமான பாவங்களையும் ரப்பிடத்தில் முறையிட்டு, ரப்பே ஒரு பாவத்தை கூட நீ மன்னிக்காமல் விட்டுவிடாது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய தருணமாக இந்த தருணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்து தௌபா செய்யலன்னா அல்லாஹ் தர ஒரே ஒரு தண்டனை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. பாவம் மட்டும் செய்கிறோம், தௌபாவே செய்யல, அல்லாஹ் தர ஒரே ஒரு தண்டனை குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்றா, அஃபமன் ஸுய்யின லஹு சூஉ அமலிஹி. குர்ஆன் பேசுகிறது.
பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அந்த பாவத்தை அவர்களுடைய கண்களுக்கு அழகானதாக நாம் மாற்றி விடுவோம். பாவத்திற்கான தௌபா செய்கிற நசீபை அவர்களின் மரணம் வரை நாம் தரமாட்டோம் என்று இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறான் என்றால், பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்யக்கூடிய 2வது பத்தில் நாம் இருக்கிறோம், அதை நிறைவு செய்ய இருக்கிறோம். அதனால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நாம் பாவ மன்னிப்பு தேடியே ஆக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொன்னாங்க, மக்காவினுடைய குறைஷிகள் நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க அவங்களுக்காண்டி சாபம் விடுங்களே, பத்வா செய்யுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பத்வா செய்வதற்கு அனுப்பப்படவில்லை, சாபம் விடுவதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை, அன ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நான் அகிலத்தின் அருட்கொடையாக வந்திருக்கிறேன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் சாபமிட வரவில்லை, நான் அவர்களை சபிக்க வரவில்லை, யாரு காபிர்களை சபிக்க வரல அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கட்டில் ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க. வரலாறை பல தடவைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம், உள்ளத்தில் அதை பதிய வைத்திருக்கிறோம். அதுல ஒரு ஆமீன் என்ன தெரியுமா? யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் பத்வா செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபத்திற்கு, அந்த பத்வாவிற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை கொஞ்சம் இப்படி சிந்தித்து பாருங்கள். சபிக்க சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹ். ஜிப்ரீலே போய் சபிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினது அல்லாஹ். 2வது சபிச்சது யாரு? சய்யிதுல் மலாயிகா, மலக்குகளின் தலைவர் சபிக்கிறார். ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்று மலக்குகளின் தலைவர் சபிக்கிறார். ஆமீன் சொன்னது யாரு? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல், எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும் இந்த பத்வா என்பது. கணியத்திற்குரியவர்களே, பத்வா செய்கிற அளவிற்கு இந்த பாவ மன்னிப்பு முக்கியமானது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறான் என்றால், இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாவங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிற சமூகம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ரமலானுடைய காலங்களிலும் சிகரெட் அடிக்கிறோம் நோன்பு வைக்காம, ரமலானுடைய காலங்களிலும் நோன்பு வைக்காமல் மது அருந்துகிறோம். ரமலானுடைய காலங்கள் புனிதமான காலங்கள் இருந்தாலும் விபச்சாரம் செய்கிற சமூகம் இன்றைக்கு இருக்கிறார்கள். ரமலானுடைய காலங்களிலும் கூட இன்றைக்கு விபச்சாரத்தை தாண்டி ஒரு அசிங்கமான ஒரு பாவம் என்னன்னா, நோன்பை விட்டு கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம், நோன்பு வைப்பதற்கான எல்லா விதமான சக்திகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நோன்பு வைக்காமல் இருக்கிறோம். பாவத்தில் பெரிய பாவத்தை, நோன்பை விட்டு கொண்டு, ஒரு பெரும் இஸ்லாத்தினுடைய கடமையாக இருக்கிற அந்த பாவத்தை விட்டுக்கொண்டு நாம் பாவம்தான் செய்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய ஒரு தருணமாய் இந்த தருணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வே சபித்து விட்டால் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் யார் இருக்கிறான் என்பதை யோசிக்கணும். அல்லாஹ்வே சபிச்சுட்டா, பாவ மன்னிப்பு கேட்கலனா நீ எனக்கு தேவையில்லை, நீ நாசமா போன்னு அல்லாஹ்வே சபிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை வேறு எங்கு நம்மால் பெற முடியும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் பெற முடியும். அதனால் நம்முடைய எல்லா விதமான பாவத்திற்கும் ரப்பிடத்தில் மண்டியிட்டு மன்றாட வேண்டிய சரியான தருணத்தில், சரியான நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய மௌத்திற்கு முன்னால் எல்லா விதமான பாவங்களும் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமானவர்களாக மன்னிக்கக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்